ஆமி அன்யோங் இட்ஸ் மீ குக்கீஸ் கேர்ள். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ். எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன், என்னோட சந்தோஷத்துக்கு காரணம் ஆமீஸ் ஆகிய என்னோட செல்லக்குட்டீஸ் நீங்கள் வேண்டாம். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் ஷாட் பார்த்துடலாம். இது வந்துட்டு ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட், ஓகேவா? நம்ம யூன்மின்காக கேட்டிருக்காங்க. அதுவும் ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு ஸ்டோரியாக கேட்டிருக்காங்க. சிஸ்டர், நமக்கு ஃபேண்டசிலாம் அவ்வளோவா வராது, ஏதோ கொஞ்சம் அப்படியே போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லிடுங்க. ஓகே, இப்போ நம்ம பர்த்டே பேபிக்கு ஒரு விஷயம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாமா? மாலா சிஸ்டர், ஹாப்பி பர்த்டே. நீங்கள் லைஃப் லாங் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கணும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஹாப்பினஸும் மொத்தமாக உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேவா? சேங்கச்சுக்காயோ. ஓகேடா, இப்போ அப்படியே நீங்களும் நம்ம பர்த்டே பேபிக்காக அப்படியே விஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக யூன்மின் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம், ஓகேவா? போகிறதுக்கு முன்னாடி ஒன்றுடா, என்னன்னா இவ்வளோ நாள் வீடியோவில் ஆட் பண்ண ஒரு விஷயம் இந்த வீடியோவில் இருக்காது. அதை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக இந்த வீடியோவுக்கு நான் எதுக்கு அதை ஆட் பண்ணாமல் விட்டேன்னா, நான் பண்ணி பார்த்தேன்டா, பட் அது எனக்கு வந்து அவ்வளோ செட்டான மாதிரி தெரியல. கதையே ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதை ஆட் பண்ணல. இதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து சொல்லுங்கள் ப்ளீஸ், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளைனாக விட்டுட்டீங்க, இதுக்கு பதிலாக நீங்கள் மியூசிக் சேர்த்துருக்கலாம், இல்லை இதுவே நல்லா இருக்குது, இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் இப்படி போடுங்க, இதுவும் எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே வந்து கமெண்டில் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் பண்ண போகிற வீடியோஸ் உங்களோட கமெண்ட்ஸ் தானே ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் எல்லோரும் கமெண்ட் பண்ணிடுங்க, இது எப்படி இருந்துச்சு, இந்த ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எப்படியே பண்ணலாமா, இல்லை வேணாம் சேஸ் நீங்கள் அப்படியே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் பண்ணுவேன், எனக்கு எந்த இதுவும் கிடையாது. ஓகேங்களாடா? இப்போ அப்படியே ஹெட்செட் போட்டுட்டு வந்துடுங்க, நம்ம அப்படியே இமேஜினரி வேர்ல்டுங்களா போயிடலாமா? ஓகேடா, இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு ஹோம் தாண்டா காட்டுறோம். அந்த வீட்டில் வந்து ஒரு பெட்டில் ஒரு பர்சன் வந்து படுத்திருக்காங்க. ஒரு அலாரம் அடிக்குது. அந்த அலாமை அப்படியே எந்திரிச்சிட்டு மெதுவாக ஆஃப் பண்ணிட்டு எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வராங்க. வந்துட்டு அப்படியே அவங்க எல்லாமே முடிச்சுட்டு கீழே போயிட்டு அவங்களே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போகிறாங்க ஒரு பிளேஸுக்கு. போயிட்டு அதை பார்த்தோன்னா ஒரு லைப்ரரி தான். அங்கே போயிட்டு அவர் பேக்லேருந்து எடுத்து ஒரு புக்கை அந்த லைப்ரரியில் வச்சுட்டு மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. போனால் ஒரு பெரிய கம்பெனி, ஐடி கம்பெனி தான். அந்த கம்பெனிக்குள்ளே போகிறாங்க. போகிற வழி எல்லாம் பொண்ணுங்க ஃபுல்லாக பார்த்து அப்படியே ஜொல்லு விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. பட் அந்த பர்சன் யாரையுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அவரோட கேபினில் உட்காந்துக்கிறாரு. ரொம்ப லோன்லியான ஒரு பர்சன், யாருக்கிட்டையுமே பேச மாட்டார். ஒரு எப்படி சொல்கிறது, தனிமையை விரும்பும் ஒரு மனிதர். அவருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது, ஃபேமிலியும் யாருமே கிடையாது. அது வேறு யாருமே கிடையாது. நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, எஸ், அது நம்ம யூங்கி தான். ஓகேவா? அவர் காலைல எந்திரிப்பார், ஃப்ரெஷ்அப் ஆவார், கிளம்புவார், லைப்ரரி போவார், புக்கை வைப்பார், அப்படியே ஆஃபீஸ் போவார். அங்கே போனால் 4-5 பொண்ணுங்க அப்படியே வட்டம் போட்டு இவங்க மேரிமி அப்படின்னு சொல்லிட்டு தெரிவாங்க. பட் நம்ம இவங்க யாரையுமே கண்டுக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு போயிட்டு அவரோட வேலையை பார்ப்பார். அப்புறம் மத்தியானம் ஆயிடுச்சுன்னா அப்படியே கேஃபிடேரியா போயிட்டு ஒரு காஃபியை போட்டுட்டு அப்படியே வருவார். ஈவினிங் ஒரு 5 o'clock போல் ஒர்க் முடிஞ்சிருந்தா. இவர் வந்துட்டு ஒரு ஐடி ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு எம்ப்ளாயி, சாதாரண எம்ப்ளாயி தான். ஓகேங்களா? இப்போது அந்த முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே போயிட்டு லைப்ரரிக்கு போவார். போயிட்டு அவரோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆத்தரோட புக்கை டெய்லியும் படிப்பார். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி அவரோட புக்கை எடுத்துக்கிட்டு அங்கே அப்படியே ஒரு சைனை போட்டுட்டு லைப்ரரியில் அவர் பாட்டி கிளம்பி போயிடுறாரு. போயிட்டு வீட்டில் உட்காந்துட்டு அழகாக அந்த புக்கை வாசிச்சுட்டு ஒரு 10 o'clock பார்க்குறாரு. டைம் கரெக்டாக 10 o'clock ஆகுது. அப்படியே அந்த புக்கை எடுத்து வச்சுட்டு அவரோட கண்ணாடியும் கழட்டி வச்சுட்டு அவர் பேசாமல் அப்படியே பெட்ஷீட்டை போட்டுட்டு படுத்துடுறாரு. இதுதாண்டா அவரோட ஒரு ஆர்டினரி லைஃப். இதுதான் அவரோட லைஃப்பில் ரெகுலராக அப்படியே டைம் லூப் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். மற்றபடி வேறு யார்கிட்டையும் பேச மாட்டார், எங்கேயுமே போக மாட்டார். சண்டே வந்துட்டு ஒரு நாள் தான் லீவு. அந்த ஒரு நாள் ஃபுல்லாக லைப்ரரியில் மட்டும்தான் இருப்பார். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் டே வந்துட்டு சண்டே தாண்டா. ஸோ நம்ம இவங்கி வந்துட்டு அப்படியே போகிறாரு லைப்ரரிக்கு. போயிட்டு உட்காராரு. உட்காந்துட்டு அப்படியே அழகாக அந்த
ஆம்பியன்ஸ்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ எந்திரிச்சு போயிட்டு அவரோட ஃபேவரட்டான அந்த ஆத்தரோட புக்கை தேடுறாரு. பட் அந்த ஆத்தரோட புக்கு இல்லை. அந்த ஆத்தர் வேறு யாரும் கிடையாதுடா, நம்ம ஆரம். ஆரம் தான் ஒரு பெரிய ஆத்தர். அவரோட புக்கு ரொம்ப பிடிக்கும் சுகாவுக்கு. எல்லா புக்கையுமே ஒன்று விடாமல் படித்து முடிச்சிடுவார். ஓகேங்களா. இப்போ தேடி பார்த்தாரு, ஆரமோட புக்கு இல்லை. ஸோ சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேயே உட்காந்துருக்காரு. டைம் ஆக ஆக அவருக்கு ஒரு மாதிரி ஸ்லீப்பியாக அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அப்படியே அந்த பெஞ்சிலே படுத்துட்டு அப்படியே தூங்கிடுறாரு. ஒரு ஆஃப்டர் 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் எந்திரிக்கிறாரு. ஸோ ஒரு சின்ன சவுண்ட் கேட்டிருக்கோம், அதனால எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு பார்த்தா அங்கே ஒரு செக்யூரிட்டி கார்டு புக்கு எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்ருக்காரு. நம்ம யுங்கி பேசுகிற ஒரே பர்சன் அந்த செக்யூரிட்டி கார்டு மட்டும்தான்டா. பிகாஸ் அவர் டெய்லி இங்கே வர்றதுனால அவரோட கொஞ்சம், அதுவும் அதிகமாக பேச மாட்டார், கொஞ்சமாக பேசுவார். அங்கிள் என்ன இன்னைக்கு ஆரமோட புக்கு எதுவுமே வரல? அது வந்துப்பா தெரியலப்பா, என்னான்னு தெரில. நானும் அப்படியே ஃபோன் பண்ணி கேட்டேன், இப்போ வரைக்கும் வரலன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போது வராதா இன்னைக்கு? தெரியலப்பா, நீ வேறு ஏதாவது புக் எடுத்து படியேன். அந்த படித்தா அவரோட புக்கு மட்டும்தான் படிப்பியா? இல்லை அங்கிள், அவர் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அவரோட புக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிப்பா, அது இன்னும் வரல, வந்துச்சுன்னா நான் உனக்கு தகவல் சொல்கிறேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி அப்படியே போயிடுறாங்க. இப்போ நம்ம யுங்கி தான் அப்படியே அவர் எடுக்கின அந்த புது கலெக்ஷன்ஸ்லாம் அப்படியே ஒரு ஒரு புக்காக பார்த்துட்ருக்காரு. ஸோ அவருக்கு எதுவுமே பிடிக்கல. ஒன்று ஒன்றா அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்டு அப்படியே இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே நடந்துகிட்ருக்காரு. அப்போது ஒரு புக்கு வந்துட்டு ஒரு கண்ணில் மாட்டுது. அதோட சைடில் மேஜிக்கல் லவ் அப்படின்னு எழுதியிருக்கு. நம்ம சுகாவுக்கு இப்போது ரியாலிட்டியில் என்ன நடக்குதோ அது மட்டும்தான். மற்றபடி இது ஃபேண்டசி, அந்த மேஜிக்கு, அந்த மாதிரி ஒரு இதையே வந்துட்டு நம்ம சுகா வந்து நம்ப மாட்டார். ஸோ அந்த புக்கை வந்துட்டு அவர் எடுக்கலை. ஸோ அப்படியே வந்துட்டு போயிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே வராரு. நெக்ஸ்ட் டேயும் நம்ம ஆரமோட புக்கு வரல. இப்படியே ஒரு 1 வீக் ஆகுது. நம்ம ஆரமோட புக்கு ஸ்டில் இன்னமும் வரல. ஏதோ பிரச்சனை, பப்ளிஷ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவுக்கு தெரியுது. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா, வேறு ஏதாவது புக்கு படிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே டெய்லியும் இதே மாதிரி தாண்டா பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஆனால் டெய்லியும் அவர் பார்க்குற ஒரே புக்கு அந்த மேஜிக்கல் லவ். அது டெய்லியும் அவரோட கண்ணில் பட்டுருது. ஸோ 1 வீக்காக இந்த புக்கு நம்ம கண்ணில் ஏன் பட்டுகிட்டே இருக்குது? அப்படி என்ன இருக்குது? ஒருவேளை அதுவே நம்மளை படிக்க சொல்லுதோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு போயிட்டு அந்த புக்கை எடுக்கிறாரு. என்னது இது? நமக்கும் இந்த ஃபேண்டசி இதுக்கெல்லாம் செட்டே ஆகாது. இந்த புக்கு எதுக்கு என் கையில் ஒன்றில் பட்டுக்கிட்டே இருக்குது? அப்படி என்னவா இருக்கும்? என்னை கூப்பிடுதா என்ன? பார்ப்போம், பார்க்குறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டு டேபிளில் உட்காந்துட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் பேஜை ஓப்பன் பண்ணுறாரு. பண்ணால் அதில் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கு. அந்த புக்கில் என்ன எழுதியிருக்கோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அழகாக அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்கடா. உங்களோட கண்ணை மூடிக்கோங்க, என்னோடய வாய்ஸை மட்டும் கேளுங்க. என்னோட கதையை பார்க்க வந்த உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். என்னோட பேர் பார்க், மிஸ்டர் பார்க். என்னை எல்லாரும் அப்படி தான் கூப்பிடுவாங்க. நான் தான் இந்த உலகத்தோட ராஜகுமாரன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ராஜ்யத்தில் நான் தான் ராஜகுமாரன் அப்படின்னு என்னை எல்லாரும் சொல்கிறாங்க. பட் எனக்கு இந்த ராஜகுமாரன் இதுக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை. எனக்கு சாதாரண ஒரு மனுஷனா, இதோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கிளி, அந்த பறவைகள், அந்த குருவிகள், அவங்களோட சேர்ந்து ஒரு சாதாரண மனுஷனாக வாழணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் என்னோடய வீட்டில் அந்த மாதிரி இருக்க விட மாட்றாங்க. எனக்கு இப்போது 20 ஏஜ் ஆகுது. ஆனால் எனக்கு வயசு ஆக ஆக என் தலையில் நிறைய சுமைகள் தான் வருது. எனக்கு சுகமாக இங்கே இருக்கிறது என்னோட நண்பர்கள் மட்டும்தான். இப்போது நான் தூங்கிகிட்ருக்கேன். என்னோடய ஃபேஸ் வரைக்கும் பெட்ஷீட் போட்டு தூங்கிகிட்ருக்கேன். என்னை எழுப்ப இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அவங்க யாருன்னு நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குதுடா. ஃபுல்லாக ஒரு ஒயிட் ரூமுடா. அந்த தீமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே ஒரு பர்சன் ஒயிட் கலர் பெட்டில் ஒயிட் கலர் பெட்ஷீட்டை தூங்கி அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த கதவை திறந்துட்டு அழகான ஒரு பன்னிக்குட்டி அப்படியே அந்த கதவை திறந்து விடுது. அதோட குட்டி கையால் 2 பறவைங்க அப்படியே உள்ளே வந்துட்டு அந்த தலைக்கிட்ட இருக்க அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று உட்காருது பெட்ஷீட் மேலே. இன்னும் 2 பின்னாடியே வந்து கால்கிட்ட இருக்க பெட்ஷீட்டில் அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று உட்காந்துட்டு 4 பறவைங்களும் அப்படியே அழகாக அந்த பெட்ஷீட்டை தூக்கி அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போது அந்த பெட்டில் படுத்திருக்க பர்சன்
வந்துட்டீங்களா? ஏன் தான் என்ன இப்படி பண்ணுறீங்களோ தெரியல. டைம் ஆச்சு தான். அதுக்காக இப்படியா வந்து என்ன எழுப்புவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் ரொம்ப ஒரு மாரி கேட்டுட்ருக்காங்க. இப்போது அந்த சூரிய ஒளி கண்ணில் படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குருவிங்க அவ்வளோ அழகாக போயிட்டு அந்த ஜன்னலை அப்படியே ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அந்த பர்சனும் அப்படியே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு வந்துட்டு அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு அழகான க்ரீன் கார்டன். அங்கங்கே பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ், எக்ஸாம்பிளுக்கு செர்ரி பிளாசம்ஸ் மாதிரி அங்கங்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ குருவிகள் சத்தம், ஆடு மாடு அங்கே இருக்க எல்லாமே அவ்வளோ அழகாக சத்தம் போட்டு அப்படியே நம்ம பார்க்கை வந்து அப்படியே வரவேற்றுக்கிட்டு இருக்கு. இப்போ பார்க் தாண்டா. பார்த்தீங்களா, இவங்க தான் என்னோட நண்பர்கள். இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட இந்த சந்தோஷமான உலகத்தில் எனக்குன்னு இருக்கிறது என்னோட நண்பர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ஓவர் அங்கே கேட்டுட்ருக்கு. இந்த பக்கம் இந்த புக்கை படிச்சுட்டு இருக்க நம்ம யூங்கியை காட்டினா செம்மையாக சிரிச்சிட்ருக்காரு. என்னது, பறவை வந்து பெட்ஷீட்டை தூக்குதா, பன்னிக்குட்டி வந்து கதவை திறக்குதா, என்னடா இது? இதுக்கு தான் இந்த மாதிரி கதையெல்லாம் படித்தாலே சிரிப்பாக வருதுங்கிறது. இதெல்லாம் எங்கேயாச்சும் நடக்குமா? கதையாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா அங்கே சொல்லி சிரிச்சிட்ருக்காரு. இதுக்கு தான் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்குது போல இருக்குது. பட் இருந்தாலும் நல்லா இருக்கு, போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அந்த அப்படியே படிச்சிட்ருக்காரு. என்னோட இந்த சந்தோஷமான உலகத்தில் சந்தோஷம் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன? இல்லவே இல்லை. இப்போது வருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனோட வாய்ஸ் ஓவர் அப்படியே அங்கே முடியுது. அங்கே வந்து ஒரு 2 சிப்பாய் வந்து வர்றாங்க. வந்துட்டு அப்படியே போவ் பண்ணிவிட்டு, ராஜகுமாரரே, தங்களை கூப்பிட்டு வர சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இப்போது நம்ம பார்க்கு தான் வரேன். இங்கே பார்த்தீங்களா, இவங்க தான். இதுக்கப்புறம் இவங்க கூட தான் நான் இருக்கணும். நான் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறனோ, எனக்கு எதெல்லாம் வேணான்னு நினைக்கிறனோ அதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை கட்டாயப்படுத்துகிறாங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலை. நான் எதுக்கு இங்கே இருக்கணும்? எனக்கு பிடிச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ஓவர் அப்படியே கேட்குது. இந்த பக்கம் நம்ம எங்கேயே காமிச்சா, அச்சோ பாவம் போலையே, என்னதான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் இருக்க விட மாட்டுறாங்க போலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி இங்கே நினச்சிட்ருக்காரு. இப்போ அப்படியே நம்ம ஜிமினை காட்டினோன்னா அவர் அப்படியே எந்திரிச்சு அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே அந்த சிப்பாய்களோட போகிறாரு. போயிட்டு அவரோட அரியணையில் அப்படியே உட்காராரு. நீங்களே பாருங்க, இதில் நான் உட்காந்தா நல்லாவா இருக்குது? இது எவ்வளோ பெருசாக இருக்குது. நானும் குட்டியாக இருக்கேன். எனக்கு இதில் உட்காரவே பிடிக்கல. ஆனால் இதில் தான் நான் உட்காரணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒன்று தெரியுமா? நான் இதில் உட்காரும்போது அடிக்கடி கீழேயே விழுந்துடுறேன். ஆனால் யாருமே என்னோடய பேச்சை கேட்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனோட வாய்ஸ் ஓவர் கேட்குது. இப்போது நம்ம சுகாவுக்கு வந்துட்டு இதை படிக்க ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆகுது. என்னதான் இதெல்லாம் கிரிஞ்சு மாதிரி இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து அவர் வந்து அதை அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே வர்றாரா. ஸோ அவருக்கு வந்து படிக்க இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அப்படியே ஃபேஸ்லலாம் அப்படியே ரெட் ஆகுது. நம்ம பார்க் வந்து சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு, பரவாயில்ல, பையன் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறான்னு நினச்சேன். அவ்வளோலாம் சந்தோஷமாக இல்லை. என்னோடய லைஃப் மாதிரி தான் போல் இருக்குது. ஒரு ஃபேரிடெய்ல் கதையில் கூட என் கதை மாதிரி தான் இருக்குது. எனக்கும் யாருமே இல்லை, நானும் இப்படி தான் இருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்லாம் வாழணும்னு ஆசை. என்னால் முடியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம யூங்கி இங்கே நினச்சிட்டு அப்படியே மறுபடியும் ஸ்டில் கண்டினியூ பண்ணுறாரு. இன்று நாள் முழுவதும் நான் இங்கு தான் கழிக்க வேண்டும். நான் என்ன செய்வது? இது நல்லா இல்லைல்ல. நான் சாதாரணமாக பேசுகிறேன், அப்படியே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் இங்கே தான் இருக்கணுமா? ஆனால் எனக்கு பிடிக்கலையே. எனக்கு என் நண்பர்கள் கூட இருந்தால் தான் பிடிச்சிருக்கு. சரி, இதுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நான் தினமும் வருவேன். வந்து இந்த அரியணையில் உட்கார சொல்லுவாங்க, உட்காருவேன். அப்புறம் எந்திரிச்சு போக சொல்லுவாங்க, போயிடுவேன். இதுதான் என்னோட டெய்லி வேலை. உங்களுக்கு தெரியுமா இது எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ஓவர் அப்படியே கட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம யூங்கி தான்,
இவன் என்னமோ பண்ணுறானே என்ன, ஒரு மாதிரி இழுக்கிறானே. ஆனால் இது ஒரு கேரக்டர், ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபேரிடேல். பட் இது எதுக்கு எனக்கு இவ்வளோ இம்பேக்டாக இருக்குது? ஏ இவங்கே, இது ஒரு ஃபேரிடேல்ரா, இதுக்குள்ளெல்லாம் அப்படியே மூழ்கிறாத சரியா, மீதியை நாளைக்கு வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை அங்கேயே வச்சிடுறாரு. வச்சுட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாரு. போயிட்டு அவரோட அந்த ஆர்டினரி லைஃப் அப்படியே போகுது. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு போயிட்டு ஈவினிங் போல் வராரு மறுபடியும் லைப்ரரிக்கு. ஸோ வந்து பார்த்தா அங்கே ஆரமோட புக்கு வந்திருக்கு. பா, எவ்வளோ நாள் கழித்து வந்திருக்கு இந்த மனுஷனோட புக்கு, என்ன ஆயிருக்கும்? சரி ஓகே, எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யுங்கி வந்து அந்த புக்கை எடுக்கிறாரு. அந்த புக்கு பக்கத்துலேயே மேஜிக்கல் லவ் புக்கும் இருக்குது. ஸோ அவருக்கு அந்த கண் அங்கே போனதுக்கப்புறம் அந்த கண்ணை புக்கிலேருந்து எடுக்க முடியல. ஐயோ, இந்த புக்கை பாதியோடு விட்டுடுமே, நம்ம பார்க்கு என்னன்னு தெரிலையே, சரி போய் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரமோட புக்கை அந்த இடத்துல வச்சுட்டு மேஜிக்கல் லவ்வை எடுத்துகிட்டு வர்றாரு. நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அப்போது நம்ம யுங்கி எவ்வளோ லவ் பண்ணுறாரு அந்த புக்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அழகாக அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கி என்னோட பறவைங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு கொடுக்கணும். அவங்க எல்லாரும் நான் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்பாங்க. அவங்களால பேச மட்டும்தான் முடியாது, ஆனால் அவங்க மொழியும் எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா பேர்ட்ஸ் அண்ட் அந்த இது எல்லாத்துக்குமே அப்படியே கொடுக்குறாரு எல்லாத்தையும். ஐய, இவன் என்ன இப்படி இருக்கான், என்னதான் இருந்தாலும் ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்கானே பையன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யுங்கி மைண்ட் வாய்ஸ் போகுது. இப்போது நம்ம பார்க் தாண்டா, இப்போது இவங்க எல்லாம் சாப்பிட்டாச்சு, இவங்கெல்லாம் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சாப்பாடை அப்படியே இருந்து சாப்பிட்றாரு. ஸோ என்னோடய வாழ்க்கையில் இதுதான் நடந்திருக்கு. நீங்கள் நினைக்கலாம் இதில் என்ன கஷ்டம், ஒரு ராஜ்யத்தோட ராஜகுமாரன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும், இதில் என்ன கஷ்டம்னு நீ சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு நினைப்பீங்க என்னோட கதையை கேட்டுட்டு. ஆனால் நீங்கள் வாழ்கிறீங்கள ஒரு வாழ்க்கை, அதை விட என்னோடய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது. அது உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஏன்னா அந்த வலியை நான் தினம் தினம் அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ஓவர் அங்கே அப்படியே முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போனால் ஐயையோ, ஆமாம் ஆரம்போட புக்கை படிக்காமல் இதை படிச்சுட்ருக்கோம். ஆரம்போட புக்கை தானே நம்ம படிக்கணும். ஆரமா பாருங்க, ஆரம்புக்கு தானே படிச்சுக்கலாம், நம்ம பார்க்கோட லைஃப்பில் என்ன நினச்சின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி மறுபடியும் அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த அழகான ராஜகுமாரனோட கதையில் ஒரு திருப்பம் வரப்போகுது. அந்த திருப்பம் என்னன்னா எனக்கு தெரியாது, படிக்க படிக்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ஓவர் அங்கே சொல்லிகிட்டு இருக்கு. இப்போ நம்ம யுங்கி அப்படியே ஸ்டில் இன்னும் படிச்சுட்டே இருக்காரு. டைம் ஆகுது, பட் எப்போவுமே பங்க்சுவலாக டைமை மெயின்டைன் பண்ணுறவர் புக்கை படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து படிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ அந்த வாய்ஸ் ஓவர் தான்டா, என் அப்பா அவரோட சக்தி எல்லாத்தையும் எதுக்காக என்கிட்ட கொடுத்தாரு? நான் அவ்வளோ பெரிய பையன் இல்லையே, எதுக்கு அவரோட சக்தியெல்லாம் என்கிட்ட கொடுத்து என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு? அந்த சக்தியெல்லாம் எனக்கு எப்படி உபயோகிக்கணும் கூட தெரியாது, ஆனால் அந்த சக்தி எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டாரே. அது சக்தியா? இந்த ஆகாயத்தில் அப்படியே கையை விரிச்சிக்கின்னு பறகுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல அப்படியே மறைஞ்சி போய் உட்கார்றது, எல்லா பொருளையும் அப்படியே அந்த இடத்துல பறக்க வைக்கிறது, அதானே? இதெல்லாம் நடக்குமா? இருந்தாலும் படிக்க நல்லா இருக்குது, நெச்சத்தில் நடக்காட்டி என்ன, படித்து தானே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம யுங்கி அப்படியே ஸ்டில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அந்த வாய்ஸ் ஓவர் தான், இந்த சக்தியெல்லாம் வழி வழியாக எங்கள் தலைமுறையில் இருக்க எல்லாருக்கும் ஒருத்தவங்களுக்கு மாற்றி ஒருத்தவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த சக்தியை எடுக்கிறதுக்கு ஒரு வில்லன் கண்டிப்பாக இருப்பான்ல, இந்த கதையிலையும் இருக்கான். அவன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் என்னை வந்துட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பான். அவனுக்கு இன்னும் எந்த சக்தியுமே கிடைக்கல, ஆனால் கிடைச்சிச்சின்னா என்னை என்ன பண்ணுவானே தெரியல. என்னோடய அப்பாவும் இப்போ என் கூட இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ சின்ன வயசில் நான் என்ன தான் பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ஓவர் சொல்லுது. இப்போ நம்ம யூங்கி தான், ஐயையோ பாவம் மொழிய பையன் வில்லன் என்ட்ரி ஆடுது, ஐயையோ நம்ம என்ன பண்ண போகிறான்னு தெரியல, நம்ம ஏஞ்சல
பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி அப்படியே படிக்கிறாரு. இப்போது அந்த பக்கம் பார்த்தா நம்ம பார்க் வந்துட்டு அவரோட அரியணையில் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அந்த இடத்துல ஃபுல்லாக அவ்வளோ காற்று அடிக்குது. அவ்வளோ அந்த ஃபுல்லாக அப்படியே சூறாவளி மாதிரி அப்படியே அடிச்சிட்ருக்கு. அங்கே உள்ளவங்க எல்லாருமே நம்ம ராஜகுமாரனை காப்பாற்றுறதுக்கு சுற்றி வந்து நின்றுக்கிறாங்க. அப்போது அவங்க முன்னாடி ஒரு பர்சன் வந்துட்டு அப்படியே பறந்து வந்து உட்காடுறாங்க. உட்காந்துட்டு, ஐயோ பார்க், என்ன பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்கீங்க, வர மாட்டிங்களா, அவ்வளோ பயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இங்கே நின்று கேட்டுட்ருக்காங்கடா. இப்போது நம்ம பார்க்குக்கு தான் ஐஸ்லாம் அப்படியே வைட் ஆகுது. ஆ, நாயகி நீயா? ஐயோ, என்னோட கதையில் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? இவன் தான் என்னோட வில்லன். இவன்கிட்ட என்னோட சக்தியெல்லாம் போயிடுச்சுன்னா இந்த உலகத்தை, என் ராஜ்யத்தை, அந்த சாம்ராஜ்யத்தையே தரமட்டம் ஆக்கிடுவானே. இவன்கிட்ட இருந்து இதை நான் எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ஓவர் கேட்குது. இப்போ யுங்கி தான், நாயா எவன்டா அவன், என் ஏஞ்சல்கிட்டே வந்து இப்படிலாம் பண்ணுறது அவனை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே படிக்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அந்த பக்கம்தான், கூப்பிட்றேன்ல வெளியே வாடா பார்க். ஐயோ, இன்னும் என்னை யார் இப்போது காப்பாற்ற போகிறான்? அப்பாவும் இப்போது இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த சக்தியெல்லாம் எப்படி உபயோகன்னு கூட எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த வாய்ஸ் ஓவர் முடியுது. அதுக்கப்புறமா அதுக்கு கீழே அந்த சக்தியெலாம் என்னென்ன சக்தி எதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம யுங்கி அந்த சக்தி இதெல்லாம் அப்படியே படிச்சுட்டு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த இடத்துல பறக்கணுமா? இது அப்புறம் முடியும்? அடே, ஒரு நியாயமாக ஏதாவது எழுதுங்கடா. ஒரு இடத்துலேருந்து கண்ணை முடிக்கிட்டா இன்னொருத்துக்கு போயிடலாம். ஐய, இந்த மாதிரி சக்தி இல்லாமல் அந்த குழந்தைகிட்ட இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது வேறு சொல்லுதே. இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி இப்போ அப்படியே கதையை அப்படின்னு வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இங்கே பாரு பார்க், எனக்கு தெரியும் உங்கள் அப்பா எல்லா சக்தியையும் உனக்குள்ளே தான் வச்சுருக்காருன்னு. ஒழுங்கு மரியாதையாக எல்லா சக்தியையும் எனக்கு கொடுத்துரு, இல்லைனா நீ உயிரோடு இருக்க மாட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா, நான் சாகாவரம் பெற்றிருக்கேன். நான் இனிமேல் சாகவே மாட்டேன். உன்னை கொன்னுட்டு போயிட்டே இருப்பேன். ஒழுங்கு மரியாதையாக எல்லா சக்தியையும் என்கிட்ட கூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் அப்படியே கேட்குது. இப்போது நம்ம பார்க்கு தான், ஐயோ இப்போ நான் என்ன செய்கிறது, இந்த சக்தியெல்லாம் என்னால் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. இப்போது அந்த பார்க் வந்துட்டு ஒரு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த வில்லன் வந்துட்டு அவரோட கையை அப்படியே லைட்டாக அப்படியே ஆட்டுறாரு. ஸோ அந்த அவரை சுற்றி இருந்த அந்த சிப்பாய் எல்லாருமே வந்துட்டு அப்படியே போய் பறந்து போய் விழுகிறாங்க. விழுந்தோடனே நம்ம பார்க் மட்டும் தான் இங்கே உட்காந்துருக்காரு. அவர் கண்ணெல்லாம் அவ்வளோ பயம் தெரியுது. அவர் ஒரு குழந்தை, அவருக்கு எதுவுமே தெரியாது. திடீர்னு வந்து இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாங்கன்னா என்ன பண்ணணும்னு கூட அவருக்கு தெரியாது. எங்கே பாரு பார்க், ஒழுங்கு மரியாதையாக கொடுத்துரு, உன்கிட்ட இருக்க சக்தி எல்லாத்தையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாரு. இப்போ நம்ம பார்க்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவரோட வாள் ஒன்று அவரோட இடுப்பில் எப்போவுமே சொருகி வச்சுருப்பாரு. அந்த வாளை எடுத்துகிட்டு, இங்கே பாரு, நீ என்கிட்ட வந்தனா நான் உன்னை கொன்றுவேன். ஐயோ பார்க், நீ குழந்த மாதிரி பண்ணாத. ஒழுங்கா உன்னோட சக்தியெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு உன்னோட உயிரை காப்பாற்றிக்கோ. இல்லை, இந்த சக்தியெல்லாம் நீ எடுத்துட்டேன்னா அப்புறம் என்னோட ராஜ்யத்தையே நீ அடிச்சிடுவ. என்னது உன்னோட ராஜ்யமா? இதுக்கப்புறம் இது என்னோட ராஜ்யம். ஒழுங்கா கொடுத்துடு. இல்லை, நான் தரமாட்டேன். இங்கே பாரு குழந்தை, இந்த சக்தியெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட உனக்கு தெரியாது. ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துடு. இல்லை, நான் தரமாட்டேன். எனக்கு என்ன சக்தி இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள், எனக்குள்ளே என்ன சக்தி இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கோட வாய்ஸ் ஒரு அப்படியே கேட்டுட்ருக்கு. ஐயோ, குழந்தைக்கு என்ன சக்தி யூஸ் பண்ணுறோன்னு தெரியலையே. இது டெலிபோர்ட் யூஸ் பண்ணுறான், அங்கேருந்து அப்படியே மறைஞ்சு வந்துடுறான் அவனோட ரூமுக்கு. டேய் அப்படின்னு சொல்லிட்டு இது கதைன்னு கூட தெரியாமல் நம்ம யுங்கி அப்படியே கத்திட்டு இருக்காரு. ஸோ லைப்ரரியில் உள்ளவங்களாம் இங்கே ஒரு மாதிரி பார்க்குறாங்க.
அப்போ ஐயோ இது லைப்ரரியா, சரி ஓகே ஓகே கூல் கூல் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேஜை திருப்பி படிக்க ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட் பேஜில் எதுவுமே இல்லை. என்ன எதுவும் இல்லை, ஏஞ்சலுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் பேஜை பார்க்குறாரு. பார்த்தா அதில் இருக்குது, ஒரு வழியாக நான் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், ஆனால் நான் சிறைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன். என்ன சிறையிலேருந்து விடுவிக்க யார் வருவா? என்னை காப்பாற்ற என்னை தேடி என்னோட ராஜகுமாரன் எங்கே இருந்தாலும் என்கிட்ட வருவானா அப்படிங்கிற மாதிரி முடியுது. என்னடா இது, எப்படி இவன் தப்பிச்சான், என்னத்துக்கு போய் மாட்டினான்னு தெரியலையே, அடே ஏஞ்சலு என்னாச்சுன்னு தெரியலையே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த பேஜ் ஃபுல்லாக திருப்பி திருப்பி பார்க்குறாரு. எதுவுமே இல்லை. ஐயோ ஏஞ்சலுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, இப்போ என்ன பண்ணுறது, இதில் வேறு புக் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரி ஃபுல்லாக தேடுறாரு. மேஜிக்கல் லவ் பார்ட் 2 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்கு மாதிரி அது ஒரே ஒரு புக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த செக்யூரிட்டியை போயிட்டு அங்கிள் அங்கிள் இந்த புக்கு ஒரு புக்கு தான் இருக்கா அவங்ககிட்ட, வேறு எதுவுமே இல்லையா, இது பாதி பேஜ் அப்படியே காணாமல் போயிருக்கு. எந்த புக்குப்பா, இந்த புக்கை நீ படிச்சியா? ஆமாம் அங்கிள், என்னாச்சு, உன் கண்ணுக்கு எழுத்துக்கள் தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சு அங்கிள், என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை அங்கிள், இல்லை ஒன்றும் இல்லை. உனக்கு அந்த புக்கில் வர கேரக்டரை பிடிச்சிருக்கா? என்ன அங்கிள் பேசுகிறீங்க? ஆமாம், உனக்கு அந்த புக்கில் வர கேரக்டரை பிடிச்சிருக்கு, அதனால தான் உனக்கு அந்த எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கு, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நிறைய தேர்ந்தெடுத்திருக்காங்களா? யார் எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க? எதாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள் அங்கிள், புரியும் உனக்கு, கண்டிப்பாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் போயிடுறாங்க. போயிட்டு அப்படியே திரும்பிட்டு இப்போ போய் ஓப்பன் பண்ணி பாரு, அதில் எழுத்துக்கள் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் நான் பார்த்தேன், இல்லை எப்படி வரும், இந்த ஆள் என்ன பைத்தியமாக இருப்பான் போலையே, நம்ம சரியான பைத்தியம்னா இவர் சரியாகாத பைத்தியமாக இருப்பார் போல், எப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அந்த காணாமல் போயிருந்த பேஜில் இருக்க எழுத்து அப்படியே அழகாக ஒன்று ஒன்றா வருது. அவர் கண்ணால் பார்க்குறாரு. என்னது இது, எழுத்து என்னடா அதுவாக வருது, யாரும் எழுதுறாங்களா, ஏன்டா எவனும் ப்ராங்க் எதுவும் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சுற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு ஐயோ சரி ஓகே படிப்போம், நம்ம ஏஞ்சலுக்கு என்னாச்சுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு அந்த பேஜ் அப்படியே ஓப்பன் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது நான் என்ன செய்கிறது, வில்லன்கிட்டேருந்து தப்பிக்கணும்னா நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையே, ஒருவேளை அப்படின்னு சொல்லிட்டு உன்னை யோசிச்சு பார்க்குறாரா. அவங்க அப்பா வந்து இந்த சக்தி எல்லாம் பார்க்குக்கிட்ட கொடுக்கும்போது ஒரு இதை சொல்லி தான் கொடுத்துருப்பாரு. இங்கே பார்க், இங்கே நாகின்னு ஒருத்தன் வருவான், அவன் உன்னோட சக்தியெல்லாம் அபகரிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். அப்போது உனக்கு நீயே ஏதாவது ஒரு கட்டுப்பாட்டை போட்டுக்கணும். உன்னோட சக்தியை உன்னை தவிர வேறு யாராலையும் யூஸ் பண்ண முடியாத மாதிரி நீ தான் பார்த்துக்கணும். நீ தான் இந்த சக்தியெல்லாம் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். இதோட என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. இந்த சக்தியெல்லாம் பாதுகாக்கிறது உன்னோட வேலை தான். ஆமாம் இல்லை அப்பா, இந்த சக்தியெல்லாம் அவனுக்கு எடுத்துக்க முடியாத மாதிரி ஏதாவது ஒரு கட்டுப்பாட்டை என்கிட்ட போட சொன்னாரே, என்னது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே கண்ணை மூடுறாரு. மூடிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் அவரை சுற்றி ஒரு தங்க சிறை வந்து இருக்குது. ஸோ நாகிக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ண, என்னது இது சிறைக்குள்ளே நான் அடப்பட்டேனா? சரி, இந்த சக்தி கெட்டவன்களுக்கு கெடுக்காமல் இருக்க நான் சிறைக்குள்ளேயே இருக்கேன். ஐயையோ என்ன பொசுக்குன்னு ஏஞ்சலை பிடிச்சி சிறை பிடிச்சிட்டாங்க, இப்போ என்ன நடக்கும்னு தெரிலையே. ஐயோ ஏஞ்சலு, நீ உன்னோட அந்த குருவி குஞ்செல்லாம் யார் காப்பாற்றுறது, நீ பாட்டுக்கு போயிட்டு ஜெயிலில் உட்காந்துட்டேன்னா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி இங்கே பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயோ பாவம், இவன் என்ன சொல்லியிருப்பான், என்ன வேண்டியிருப்பான், எதுக்கு இப்போ ஜெயிலெலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூங்கிக்கு எதுவுமே புரியாமல் சரி ஓகே இப்போ என்ன, அது வெறும் புக்கு தானடா, ஒரு ஃபேரடேல் கேரக்டரை பார்த்து இப்படி வந்து இதுன்னு இருக்கியா, நீ யார் யூங்கி, ஒரு ஃபேரடேல் கேரக்டர்லாம் இவ்வளோலாம் யோசிக்காதா, கிளம்பு வீட்டுக்கு போகலாம், உனக்கு தூக்கம் தான்றா எல்லாமே, அதே இப்படி மறந்துட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்க, அவ்வளவோ நல்லா இருக்குது இந்த பொம்மை கதை, அதெல்லாம் வரத்தில்ல, அப்படியே போட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூங்கி சொல்லிட்டு அப்படியே அந்த புக்கை வச்சுட்டு கிளம்புறாரு. பட் போகிற இடம் ஃபுல்லாக அவர் வாக்கிங்கில் தான்டா போவார். ஸோ போகும்போது எல்லாமே நம்ம பார்க்கை பற்றி தான் யோசிச்சுட்டே போயிட்டுருக்காரு.
இருந்தாலும் எவ்வளோ நல்லவனாக இருக்கான். ஆக்சுவலாக ஃபேரி டேல்ஸில் மட்டும்தான் இவ்வளோ நல்லவன்லாம் பார்க்க முடியும் போல். அவன் அந்த கிளிங்க குருவிங்க பா குழந்த மாதிரி பண்ணான். இந்த மாதிரி ஒரு பையலாம் நிலத்தில் இருந்தான்னு வை, கண்டிப்பாக நான் அவனை விடவே மாட்டேன். ஏன் எனக்கு அவன் ஒரு ஃபேரி டேல் கேரக்டர்னே ஏன் தோண மாட்டுது. அவன் ஒரு ரியலாக இருந்தால் நான் கண்டிப்பாக அவனை கல்யாணம் பண்ணி என் கூடவே வச்சுருந்துருப்பேன். அந்த நாய்கெல்லாம் அப்படியே அடிச்சு தும்சம் பண்ணி அவன் மூஞ்செல்லாம் கோயன்னு ஆக்கி அப்படியே அடிச்சு துரத்தி விட்டு அவனை அப்படியே பக்கத்துலேயே வச்சுருக்கலாம். டே யுங்கி, என்னடா ஆச்சு உனக்கு? நீ என்னடா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? சி வெளியே வரதுலேருந்து முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போகிறாரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், நம்ம யுங்கிக்கு பார்க் மேலே காதல் வந்துடுத்தோம். இப்போது நம்ம யூங்கி போயிட்டு அப்படியே பெட்டில் படுத்துக்கிறாரு. பெட்டில் படுத்துட்டு பாடா நிம்மதியாக தூங்கணும், நமக்கு தூக்கம் தான் எல்லாமே, ஏசப்பா இனிமேல் எல்லோரும் நீ அப்பா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அப்படியே தூங்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. எப்போவுமே அப்படியே பங்க்சுவாலிட்டியாக எதுவும் வந்து எல்லாமே பங்க்சுவாலிட்டியாக பண்ணுறாரு. இன்றைக்கி தூக்கமே அவருக்கு வரல, ஏன்னே தெரியல. அவர் அப்படியே ஒரு மாதிரி முண்டுக்கிட்டே படுத்துருக்காரு. ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது, அப்போ ஐயோ எதுவும் ஆயிடுச்சா என்ன எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே படுத்துருக்காரு. இங்கே பாரு இங்கே இதெல்லாம் சும்மா ஒழுங்க மரியாதை தூங்கிடு, உனக்கு தூக்கம் தான் முக்கியம், தூங்கிடா 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 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவர்கிட்டே சொல்லிக்கிட்டு அப்படியே தூங்கிடுறாருடா. ஸோ இது வந்துட்டு ஒரு மாதிரி லாங்காக தூங்கிட்டு இருக்காரு. அது அவருக்கே தெரியுது. அவர் மாதிரி தோணுது ரொம்ப நேரம் நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. பட் அதுலேருந்து அவரால் முழிக்கவும் முடியல. ஸோ எப்படியோ ஒரு மாதிரி அப்பாடா எந்திரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிக்கலான்னு போகும்போது அவ்வளோ சவுண்டாக இருக்குது அந்த இடமே. என்னடா இது கீச்சு கீச்சு கீச்சுன்னு என்ன சவுண்டு எல்லோடா இது? என் அலாரத்துக்கு கூட நான் இப்படி செட் பண்ணலையே, தொல்லை வேற ஏன் இப்படி ஒலிக்குது, நைட்டு நம்ம எதுவும் போடவும் இல்லை, என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாரு. ஐய என்னது ஏச்சிச்சி என் பக்கத்தில் வரல பாப்பா கருமம், என்னது எம்படி குருவி கொஞ்சம் இருக்குது, யார் விட்றா இதெல்லாம், நான் நைட்டு என் ரூமில் நான் தூங்கினேன், எங்கே அப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. ஐயோ யாராச்சும் இருக்கீங்களா, யாராச்சும் இருக்கீங்களா, இது என்ன இடம், நான் நைட்டு என் பெட்ரூமில் தான் தூங்கினேன், இப்போ எப்படி இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்டுட்ருக்காரு. இப்போது அந்த பக்கத்தில் இருந்து ஒரு பர்சன் அவ்வளோ அழகாக நடந்து வந்துட்டுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ட்ரெஸ்ஸு, அவர் ஹேர் கூட ஒயிட்டு தான், ஒரு மாதிரி லைட் பிங்க் ஷேடில் அப்படியே ட்ரெஸ்லாம் போட்டு ஃபுல் கவுன் மாதிரி அவங்க கொரியன் ஸ்டைலில் போடுவாங்கள்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போட்டுட்டு அவ்வளோ அழகாக ஒரு பர்சன் ஆப்போசிட்டில் வராங்க. இந்த பக்கம் நம்ம யூங்கி யார் இவன் பார்க்கவே பக்காவாக இருக்கான், ஆனால் இது என்ன இடம்டா, எங்கடா வந்து மாட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யுங்கி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ ஆப்போசிட்டில் வந்து வந்த பர்சன் அப்படியே ஒரு மாதிரி முட்டி போட்டு உட்காருவாங்கல்ல, ஸோ அந்த பொசிஷனில் உட்கார்றாரு யுங்கி முன்னாடி வந்துட்டு. ஹாய்ங்க, இது என்ன இடம், நான் எங்கே வந்திருக்கேன், ஆக்சுவலாக நான் நைட்டு என் ரூமில் தான் தூங்கினேன், இது என்ன இடம் கூட எனக்கு தெரில, கண்ணு முழிச்சு பார்த்தா இதோ இந்த கிளி, இங்கிட்ட என்னடா முயல் குட்டி, ஆடு மாடு, இதுங்களுக்கு நடுவில் நான் எப்படி வந்தேன், நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தோடவே கேட்டுட்ருக்காரு. இப்போது ஆப்போசிட்டில் வந்த அந்த பர்சன் அப்படியே ஐ டு ஐ பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஹாய், என்னோட பேர் ஜிமின். ஜிமினா, சரி இருந்துட்டு போங்க, இது என்ன இடம்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நீ என்ன காதலிக்கிறியா? ஹலோ இந்தாங்க, உங்களை பார்த்து நான் ஒரு 10 செகண்ட் கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் நான் எப்படி உங்களை காதலிப்பேன், ஆக்சுவலாக இது என்ன இடம்னே எனக்கு தெரியல. என்னை காதலிக்காமல் உன்னால் இந்த இடத்துக்கு வர முடியாது, நீ என்னை காதலிக்கிற, அதுவும் உண்மையாக காதலிக்கிற. ஏங்க சத்தியமாக ஜிமினுங்கிற பேரெலாம் எனக்கு யாரையும் தெரியாதுங்க, நான் எங்கேயோ தப்பாக மாதிரி வந்துட்டேங்க, என்னை விட்டுருங்கங்க. என்னோட பேர் ஜிமின் தான், ஆனால் எனக்கு இன்னொரு பேர் இருக்கும். என்னதுங்க அது, என்னமோ சினிமா பட டைலாக் மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க, என் பேர் இது ஆனால் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த இடம் என்னன்னே தெரிலங்க. என்னோட இன்னொரு பேர் பார்க், மிஸ்டர் பார்க்.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. இப்போது நம்ம யுங்கி தான் என்னது மிஸ்டர் பார்க்கா, ஐயையோ இது நான் ஃபேரடியில் படித்த கதையாச்சே, இங்கே எப்படி நான் வந்தேன்? நீங்கள் படித்தது என்னை பற்றி தான். நான் தான் அந்த பார்க். நீங்கள் என்னை உண்மையாக லவ் பண்ணுறீங்க, அதனால தான் அந்த புக்கு உங்களை என்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்துருக்கு. அது நான் லவ் பண்ணது எப்பட்றா அந்த புக்குக்கு தெரியும்? நான் சும்மா தானே பேசிக்கிட்டு இருந்தேன், கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு. இப்படி வந்து மாட்டிக்கிட்டேடா யுங்கி. அப்படியே பயந்தாலும் பயம் இல்லாத மாதிரி வெளியே காட்டிக்கடா. இவன் வேறு நிறைய சக்தி இருக்கு இவனுக்கு, ஏதாவது நம்மளை பண்ணி விட்டு போயிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி யுங்கிக்கு உள்ள பயம் இருந்தாலும் அவர் அப்படியே வெளியே எதையுமே காட்டிக்காமல் அப்படியே அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தான், இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை பார்த்து பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் 1000 வருஷமாக இதே மாதிரி தான் இருக்கேன். 1000 வருஷமா? உனக்கு வயசு 20 தானே? ஆமாம், நான் கூண்டுக்குள்ளே அடப்படும்போது எனக்கு வயசு 20 தான் ஆச்சு. ஆனால் இப்போது 1000வது வயசாகுது எனக்கு. 1000 வயசா? ஐயோ, எங்கேயோ வந்து தெரியாமல் மாட்டிக்கிட்டா யுங்கி. இப்போ என்னடா பண்ண போகிற? ஆனால் கதையில் படித்தப்போ உங்களுக்கு ஏதோ கூண்டு இருக்குன்னுலாம் கேள்விப்பட்டேன். உங்கள்கிட்ட அப்படிலாம் எதுவும் இல்லையே? யாரோ அந்த புக்கை எனக்கு அனுப்பி இது ப்ராங்க் பண்ண பார்க்குறீங்களா? கேமரா இங்கே எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யுங்கி கேட்டுட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தான், இங்கே பாருங்கள், இது நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ப்ராங்க்கும் கிடையாது, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கண்ணை மூடுறாரு. அவர் கண்ணை மூடிட்டு அப்படியே திறக்கிறாரு. திறந்தா ஜிமினை சுற்றி ஒரு தங்க கூண்டு வந்து அப்படியே ஃபார்ம் ஆகுது. இதை வந்து பார்த்துட்டு ஐயோ என்னடா இது, படத்தில் கிராஃபிக்ஸ் வர மாதிரி இங்கே நிஜமாவே நீ உருவாக்கிட்டு இருக்கேன், அத்தே இங்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன், நான் கிளம்புறப்பா அப்படிங்கிற மாதிரி யுங்கி எந்திரிச்சு ஓட பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜிம்மின் கையை மட்டும் தான் அப்படி அசைக்கிறாரு. நம்ம யுங்கியால் ஓட முடியல, அப்படியே நிற்கிறாரு. இங்கே பாருங்கள், உங்களோட பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. கரெக்டு தானே? எனக்கு பிடிச்சிச்சு. சரி, ஓகே, எனக்கு ஒன்று நிஜமாலுமே பிடிச்சிருக்கு. உன்னோட அந்த கேரக்டரு, நீ அந்த குருவி குஞ்சுங்களை பார்த்துக்கிற விதம் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? நிஜமாவா? நீங்கள் என்ன உண்மையாக லவ் பண்ணுறீங்களா? ஆமாம், உண்மையாகவே லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன். ஆனால் நீ எங்கள் உலகத்தை சேர்ந்தவன் இல்லையே, நீ ஒரு கற்பனை கேரக்டர் தானே? இல்லை, நான் ஒரு கற்பனை கேரக்டர்லாம் கிடையாது, எனக்கும் உயிர் இருக்குது. உயிர் இருக்கா? சரி, இப்போது எதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தெரியும், ஏன்னா நான் என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக எனக்காகவே ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்கி வச்சுருந்தேன். அதை நீ தான் வந்து எடுக்க போகிற. நான் வந்து எடுக்க போகிறேன்னா? ஆமாம், உங்ககிட்ட நான் உன்னை கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன கட்டுப்பாடு போட்ட உன்னை சுற்றி அப்படியே தங்கக்கூடு வந்துச்சு? அதுவா, சொல்லிட்டா அதை செய்வீங்களா? செய்வேன், கண்டிப்பாக செய்வேன். ஏன்னா நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன், அதனால் நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். அந்த நாய்கிட்டேருந்து உன்னை காப்பாற்ற கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வேன் மிஸ்டர் பார்க். இல்லை, நீங்கள் என்ன ஜிம்மின்னே கூப்பிட்டுங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ அப்படியா? சரி, ஓகே ஜிமினா. என்னோடய பேர் ஜிமின். நான் அப்படியே சேர்த்துக்கிறேனே, நல்லா தானே இருக்கு ஜிமினா. ஓ சரி, ஓகே, உங்கள் இஷ்டம் எதுவோ அப்படியே கூப்பிடுங்க. சரி, என்ன நீ உருவாக்குன? என்னோட சக்தியை என் உடம்புலேருந்து எடுக்கணும்னா அது என்னோட அனுமதியோடு தான் முடியும். அப்படியே யாராவது எடுக்க முயற்சி பண்ணால் அந்த சக்தியை என்னால் யூஸ் பண்ண முடியாதப்போ அவங்க அதை எடுத்துக்கலாம். ஆமாம், அதுதான் அன்றைக்கி எடுக்க வந்தான், அப்போ தான் நீ என்னமோ பண்ணியே. ஆமாம், அப்போது நான் என்ன பண்ணேன்னா, என் அப்பா சொல்லியிருக்காங்க, நான் உனக்காக ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்கிட்டா என்னோடய சக்தியை கண்டிப்பாக யாராலையும் எடுத்துக்க முடியாது, நானாக கொடுக்குற வரைக்கும். அந்த கட்டுப்பாட்டை உடைக்கிற ஒருத்தனால தான் அந்த சக்தியையும் முழுசாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால நான் என்னை சுற்றி ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்கி வச்சுருக்கேன். அதை எடுக்க தான் இப்போது நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க.
தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேனா? ஐயையோ! அந்த வாட்ச்மேனும் அத தானே சொன்னான். அப்போ அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஒருவேளை அவனும் வந்திருப்பானோ? அப்படிங்கிற மாரி நம்ம யுங்கி இங்கே யோசிக்கிறாரு. இப்போ ஜிமின் தான், நான் போட்ட கட்டுப்பாடு என்னன்னா, என்ன உண்மையா நேசிக்கிற ஒருத்தனை அனுப்பி வச்சு, அவனா வந்து என்னோட சக்திய என்னோட அனுமதி இல்லாமயே எடுத்துக்கலாம். ஆனா, எனக்கு உண்மையான காதல் கிடைக்காத வரைக்கும் என்னோட சக்திய யாராலயும் எடுத்துக்க முடியாது, எடுத்துக்க கூடாது. இதுதான் நான் போட்டுக்கிட்ட கட்டுப்பாடு. ஓ! அப்படியா? இப்போ எனக்கான காதல் என்னை தேடி வந்திருக்கு. அதனால உனக்கு தான் என்னோட எல்லா சக்தியும். ஆ அதெல்லாம் எனக்கு வேணாம் ஜிம்னா. அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னென்ன பண்ண போறேன்? எனக்கு நீ மட்டும் போதும். அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சவுண்ட் அங்கே கேட்குது. ஏய்! என்ன? எங்கிருந்தோ வந்துட்டு என் சக்தியெல்லாம் நீ ஆட்டைய போட்டு போலான்னு பார்க்குறியா? ஏய்! நீ தானே அந்த நாயகி. உனக்கு இருக்குடா எவ்வளோ பாடுபடுத்துன என் குழந்தைய நீனு. இங்கே பாருங்க, அவன் சாகாவர பெற்றவன். அவனை சும்மாலாம் உங்களால் எதிர்க்க முடியாது. அதுக்கு என்கிட்ட ஒரு ஆலோசனை இருக்குது. ஆலோசனையா? அப்படின்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஓ! ஐடியாவா? என்ன ஐடியா? அது அதை நான் உங்கள் மேலே செயல்படுத்தலாமா? நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா? அனுமதியா? நீ என்ன வேணாலும் பண்ணிக்க ஜிம்னா. நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். சரியா? அப்படியா? சரி. அப்படியே உங்கள் கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஜிமின். இப்போது நம்ம யூங்கி அப்படியே கண்ணை மூடுறாரு. ஏய்! என்ன பண்ண போகிற? சக்தியெல்லாம் அவனுக்கு கொடுத்த உங்கள் 2 பேர்த்தையும் இங்கேயே முடிச்சு விட்டு போயிடுவேன். கொடுக்காத கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் அப்படியே கண்ணை மூடிட்டு அவரோட கையை எடுத்துகிட்டு போயிட்டு யுங்கியோட தலையில் அப்படியே வைக்கிறாரு. வச்சுட்டு ஒரு 5 செகண்ட் கழித்து அந்த கையை அப்படியே எடுத்துடுறாரு. எடுத்தா யுங்கி அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணுறாரு. பண்ணால் அவரோட கண் அப்படியே ரெட் கலரில் இருக்குது. போயிட்டு இப்போது அவருக்கு ஜிமினோட சக்தி எல்லாத்தையுமே நம்ம யுங்கி கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போது யுங்கி அவரோட கட்டுப்பாட்டிலே இல்லை. ஃபுல்லாக வந்து அந்த சக்தி அவருக்குள்ளே அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. ஸோ செம்மையாக ஃபைட் போயிட்டுருக்கு. நம்ம நாயகிக்கும் யுங்கிக்கும் அப்படியே ரொம்ப பெரிய ஃபைட் நடந்துகிட்ருக்கு. அவ்வளோ பெரிய ஃபைட்டு. நாயகி என்ன தான் சாகாவரம் பெற்றிருந்தாலும் அவனுக்கு இவ்வளோ சக்தியெல்லாம் கிடையாது. ஜிமினோட பரம்பரையோட சக்தியோடு ஒப்பிடும்போது அவன்கிட்ட அவ்வளோ சக்தியெல்லாம் இல்லை. அவன்கிட்ட இருக்கிறது இம்மோர்டட் பவர் மட்டும்தான். ஸோ அதை வச்சுக்கிட்டு அவனால் அவ்வளோலாம் சண்டை போட முடியாது. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அவன் வந்து தோத்துடுறான். இப்போது இவங்க 2 பேர்த்துக்கும் பிரச்சனை என்னென்னா, அவனும் ஒரு சாகாவரம் பெற்றவன். ஸோ அவனை எப்படி கொல்றது அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம யுங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தான், இங்கே பாருங்கள், இது என்னோட பரம்பரை வாள். இதில் என்னோட 8 தலைமுறையில் உள்ள எல்லாரோட சக்தியும் மொத்தமாக இருக்குது. இதை நீங்களும் நானும் சேர்ந்து ஒன்றா அவனோட நெஞ்சில் குத்திட்டோன்னா கண்டிப்பாக அவன் சாகாவரத்தை இழந்துடுவான். என்னோட பிறப்புலேருந்தே என்கிட்ட ஒரு சக்தி இருக்குது. அதுவும் இப்போது நான் உங்களுக்கு கொடுத்துருக்க சக்தியும் இந்த வாளில் உள்ள சக்தியும் ஒன்றா சேர்ந்து அவனோட வரத்தை அழிச்சிடும். இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. இப்போ யுங்கி தான் அப்படியே அந்த வாளை பிடிக்கிறாரு. இப்போ 2 பேரும் அந்த வாளை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு நாயகி நெஞ்சிலே குத்துறாங்க. ஸோ நாயகி அந்த இடத்துலையே அப்படியே ஒரு மாதிரி துடிச்சிட்ருக்கான். ஆனால் அவன் இன்னும் சாகலை. அதே சமயம் அவன்கிட்ட இப்போ எந்த சக்தியும் இல்லை, எந்த தெம்புமே இல்லை. அப்படியே விழுந்து கிடக்குறான். இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே சுகாவோட கையில் தலையில் மறுபடியும் கையை வைக்கிறாரு. ஸோ அந்த பவர்ஃபுல்லாக அப்படியே ஜிமின் கிட்ட வந்துடுது மறுபடியும். இப்போ நம்ம சுகா தான், என்னாச்சு? எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. இவன் என்ன இப்படி கிடக்கான்? இவனுக்கு என்னாச்சு? நீ ஏதாவது பண்ணிட்டியா என்ன? ஆனால் நீ ரொம்ப இன்னசென்ட்டாச்சு, இப்படிலாம் பண்ண மாட்டியே. இல்லை, இதை நம்ம தான் பண்ணோம். நானா? ஆமாம், என்னோடய சக்தியை நான் உனக்குள்ளே இது பண்ணி நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை இப்போது அழிச்சிட்டோமா? இவ்வளோ ஈஸியாக இது? இல்லை, ஏன்னா நாயகி ஒரு சாகாவரம் பெற்றவன். ஸோ அவனை அவ்வளோ சீக்கிரமாலாம் யாராலையுமே அழிக்க முடியாது. அதுக்கு போய் என்ன பண்ணுறது?
அதுக்கு இந்த உலகத்தையே மொத்தமாக அழிச்சாதான் அவனும் இறந்து போவான். என்னது, உலகத்தை அழிக்கணுமா? இதை அழிச்சிட்டு அப்புறம் இதை அழிச்சாதான் அவனும் சாவான். இதுக்கு வேறு வழி இல்லையா என்ன? இல்லை, நானும் 1000 வருஷமாக தேடிட்டு தான் இருக்கேன். எனக்கு எந்த வழியுமே கிடைக்கல அப்படின்னு நம்ம ஜிமின் சொல்கிறாரு. இப்போது யுங்கி தான், இல்லை இல்லை, இந்த உலகத்தை அழிக்கிறத தவிர வேறு ஏதாவது ஒரு வழி இருக்கும் இரு 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 நான் அந்த புக்கை நல்லா படிச்சிருக்கேன், இரு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே ரீகால் பண்ணிகிட்ருக்காரு. புக்கில் என்னென்னலாம் படித்தாருன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விடாமல் எல்லாத்தையும் அப்படியே ரீகால் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அவருக்கு ஒன்று வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்னென்னா, ஜிமின் இப்போ சொல்லியிருப்பான்ல பரம்பரை வாள், அதனால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. பரம்பரையில் உள்ள எல்லாரோட இதுவும் அதில் இருக்கிறதுனால அவ்வளோ சக்தி இருக்குது அந்த வாளில். ஸோ நம்ம சுகா தான் இப்போது அந்த வாளை அப்படியே வாங்குறாரு ஜிமின்கிட்ட இருந்து. அந்த வாளை வச்சு ஜிமினோட கையை கிழிக்கிறாரு. என்ன பண்ணுற, ஒரு நிமிஷம் இரு, வலிக்குதா, ரொம்ப சாரி, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாளில் ஒரு எழுத்து இருக்குது. அந்த எழுத்தில் அப்படியே ஜிமினோட ரத்தத்தை வைக்கிறாரு. வச்சுட்டு ஜிமினோட கையையும் சேர்த்து அந்த வாளில் வச்சு மறுபடியும் அப்படியே குத்துறாரு. குத்துன உடனே அவன் அப்படியே அந்த இடத்துல ஒரு மாதிரி புகையாக அப்படியே காணாமல் போயிடுறான். இப்போ நம்ம ஜிமினுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நீ என்ன பண்ண, எப்படி? அது நான் புக்கு படித்தேன்ல, அதில் இருந்துச்சு இப்படி ஒன்று. இந்த வாளில் ஒரு எழுத்து இருக்குது. அந்த எழுத்தில் உன்னோட ரத்தம் படிச்சுன்னா அது கண்டிப்பாக என்ன வேணாலும் பண்ணுமா. அதனால தான் அது இப்போது இவன் செத்து போயிட்டான். இதுக்கப்புறம் இந்த உலகத்தை அழிக்க வேண்டாம்ல. ஏன் உனக்கு இந்த உலகத்தை அவ்வளோ பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிக்கல. பட் உன்னோட இந்த குருவி குஞ்சு, வாத்து குஞ்சு, கோழி குஞ்சு எல்லாம் இங்கே தானே இருக்குது. ஸோ இந்த உலகம் அழிஞ்சிருச்சுன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவியே. எனக்காகவா இப்படி பேசுகிறீங்க? ஆமாம், உனக்கு தான் ஜிமினா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ராஜகுமாரன் எனக்கு கிடச்சிட்டான். ஐய, நான் ராஜகுமாரன்லாம் இல்லை. நான் சும்மா ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். நான் தனியாக தான் இருக்கேன் வீட்டில். மற்றபடி நான் அவ்வளோ பணக்காரன்லாம் கிடையாது. ராஜகுமாரன் அப்படி இப்படிலாம் நான் கிடையாது. இங்கே பாருங்கள், பணம் வச்சுருந்தா, பெரிய பதவியில் இருந்தால், எல்லாம் இருந்தால் தான் ராஜகுமாரன்லாம் கிடையாது. நீங்கள் மனசால் ரொம்ப நல்லவங்க. என்ன காதலிச்சிருக்கீங்க, என்னோட சாபத்தை போக்கியிருக்கீங்க, என்னோட எதிரியை கொல்ல உதவி பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தான் உண்மையான ராஜகுமாரன். ஐயோ, இதெல்லாம் சினிமாவில் தான் நான் கேட்டிருக்கேன். இப்போது நான் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. சரி, இப்போது நம்ம இங்கேயேவா இருக்க போகிறோம்? உங்களுக்கு இங்கே இருக்கணுமா, இல்லை உங்கள் உலகத்துக்கு போகணுமா? எங்கள் உலகத்துக்கு போகலாமா? கண்டிப்பாக போகலாம். நீயும் வருவியா? நானா? ஏன் வரமாட்டியா? ஆமாம்ல, உனக்கு இங்கே நிறைய இருக்குல்ல, இவங்கெல்லாம் நீ பாதுகாணும்ல. என்னோட ராஜகுமாரன் எனக்காக ரொம்ப தூரத்துலேருந்து வந்து இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கும் போது அவர் சொல்கிறத நான் தட்ட மாட்டேன். நான் அவங்க கூட கண்டிப்பாக வரேன். நம்ம உங்கள் உலகத்துக்கு போய் சந்தோஷமாக வாழலாம். நம்ம உலகத்துக்கு, எங்கள் உலகத்துக்கு போக முடியுமா அவனால்? நான் அங்கே போயிட்டு இந்த சக்தி இதெல்லாம் வேணாம். நம்ம ஒரு நார்மல் ஹியூமனாகவே இருந்துடலாமே. இந்த சக்தியெல்லாம் உன்னால் திருப்பி கொடுக்க முடியுமா? கொடுத்துட்டு என்னோட வர முடியுமா? என்னோடய சக்தியும் உங்களுக்கு வேண்டாமா? இல்லை, அது ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்பப்போ ஒரு மாதிரி இது திக்கு பக்குன்னு இருக்குது. ஸோ சக்தியெல்லாம் நமக்கு வேண்டாம், நீ மட்டும் இருந்தால் போதும். இதனால தான் கடவுள் உங்களை எனக்காக தேர்ந்தெடுத்திருக்காரு. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அப்படிலாம் கிடையாது, நீ ரொம்ப நல்ல பையன். நீ கிடச்சதுனால நான் தான் அதிர்ஷ்டசாலி. அப்படியா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே கையை ஒரு மாதிரி மேலே தூக்குறாரு. பார்த்தா ஒரு புக்கு வந்து அந்த இடத்துல பறகுது. ஆத்தி, புக்கு அந்த இடத்துல பறகுது. அப்போ இதெல்லாம் உண்மையா? அதான், இருந்தாலும் கொஞ்சம் பேய் படம் மாதிரி பயமாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம யுங்கி இங்கே நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே மொத்த சக்தியையும் அந்த புக்குக்குள்ளே வைக்கிறாரு. புக்குக்குள்ளே வச்சுட்டு, குருநாதா, இது இனிமேல் எனக்கு உபயோகப்படாது. உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். நீங்கள் இதை பத்திரமா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இதை நீங்கள் ஏற்றுக்கணும்
அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கை அப்படியே அனுப்பி வைக்கிறாரு. என்ன புக்கு கிட்ட பேசி வழி அனுப்பி வைக்கிறான். அதுவும் போகுது. எங்கே போகுது? அதுக்கு அட்ரஸ்லாம் எப்படி தெரியும்? தெரியும் போல இருக்கு. நம்ம முதல்ல இந்த இடத்த விட்டு போகணும். ஜிமின், நம்ம போகலாமா? போகலாம். ஆனால் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும். என்னம்மா? உன் வாத்து குஞ்சு, கோழி குஞ்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுமா? அதெல்லாம் இல்லை. அப்புறம் உங்களோட கண்ணை நீங்கள் பார்த்தீங்களா? கண்ணா? எங்கே? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு அவருக்கு முன்னாடி வந்து ஒரு அழகான அந்த தண்ணி இது மாதிரி வந்து அப்படியே பண்ணுறாரு. ஸோ அவரோட ஃபேஸை வந்து அந்த தண்ணியில் பார்க்கலாம். இப்போ நம்ம யுங்கி வந்து அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அவரோட கண்ணு அப்படியே ரெட் கலரில் இருக்குது. அதே இது நான் இல்லையே, ஏன் கண்ணு இருக்குது, ஏன் கண்ணு இருக்குது இப்படி ரெட் கலரில் இருக்குது? ஒரு தடவை எல்லா சக்தியையும் உபயோகப்படுத்திட்டேன். ஆனால் அதை அப்படியே என்னால் மொத்தமாக எடுக்க முடியாது. உங்களுக்குள்ள கண்டிப்பாக கொஞ்சம் சக்தி இருக்கும். எனது எனக்குள்ள சக்தி இருக்குமா? இதை எடுக்க முடியாதா? இல்லை, இதை எடுக்கணும்னா ஒரே வழி இந்த உலகத்தை அழிக்கிறது மட்டும்தான். உங்களுக்கு வேணும்னா இந்த உலகத்தை அப்படியே அழிச்சிட்டு உங்கள் சக்தியையும் இங்கேயே அழிச்சிட்டு போயிடுங்க. இந்த உலகத்தை அழிக்கணுமா? இருந்தாலும் இது உன்னோட வீடு, உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் புக்கில் படித்தே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் சக்தி தானே இருந்தால் இருந்துட்டு போகுது. இப்போ நம்ம தயவு செஞ்சு போயிடலாமா? போகலாம். என்னோட கையை பிடிச்சிக்கோங்க. கையா? குடு 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 அப்படிங்கிற மாதிரி நம்ம யுங்கி பிடிச்சிக்கிறாரு. இப்போ நம்ம யுங்கி அப்படியே கண்ணை மூடிக்கிறாரு டைட்டாக. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே யுங்கியை பார்த்து சிரிச்சுட்டு அவரும் அப்படியே டைட்டாக கண்ணை மூடுறாரு. கண்ணை மூடிட்டு அவர் கையால் என்னமோ ஒரு மந்திர வார்த்தை எழுதுறாரு. ஸோ அப்படியே 2 பேரும் உள்ளே கீழே போயிடுறாங்க. போயிட்டு அப்படியே ஒரு இடத்துல டக்குன்னு நம்ம சுகா கண்ணை முழிக்கிறாரு. முழிச்சா இது நான் என் வீடு பெட்டு. ஜிமினா, ஜிமினா எங்கே? ஜிமினாவை காணோம். ஐயோ, காணாமல் போயிட்டான். ஒருவேளை எல்லாம் கனவா? ஆனால் கனவு மாதிரிலாம் இல்லையே, எனக்கு உடம்புலாம் வலிக்குது. அப்போது ஜிமினா இல்லையா? நான் கனவு கண்டிருக்கேனா? சுகா? ஏய் ஜிமினா, சுகாவா? நீ இப்போ தான் என் பேரை ஃபஸ்ட்டு சொல்கிற. அப்படியா? சுகா, இந்தாங்க உங்களுக்கு. உங்கள் உலகத்தில் நீங்கள் இதுதானே குடிப்பீங்க? ஆமாம் ஆமாம், இதுதான் குடிப்போம். நீயே ப்ரிப்பேர் பண்ணியா? ஆமாம், நான் தான். இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சுகா அப்படியே வாங்கி குடிக்கிறாரு. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு சிப்பாக அப்படியே ரசித்து குடிச்சிட்டு இருக்காரு. இப்போது கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல மிதந்துக்கிட்டு இருக்காரு. அதே ஐயோ, இது 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 நான் எப்படி இப்படி? ஐயோ, என்ன இறக்கு. ஜிமின் ஜிமின், எனக்கு பயமாக இருக்குது. ஜிமின் ஜிமின். ஐயோ சுகா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது உங்களுக்குள்ளே இருக்க சக்தி. அதை நான் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா என்னோடய சக்தி எல்லாத்தையும் நான் என் குருநாதர்கிட்ட கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதும் பண்ண முடியாமல் இருக்கிறதும் உங்களோட பிரச்சனை. என்னால் அதை எதுவும் பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாதா? ஐயோ, எனக்கு பயமாக இருக்குடா. டே, எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் நினைக்காத ஏதாவது உங்களுக்கு நடந்துச்சுன்னா உங்கள் சக்தி மூலயமா கண்ணை மூடிட்டு இந்த மந்திர வார்த்தையை சொல்லுங்கள். கண்டிப்பாக அது போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா? என்ன வார்த்தை? இதுதான் அந்த வார்த்தை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுகா அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அப்படியே கீழே வந்து பெட்டில் உட்காந்துடுறாரு. அப்படியே ஸ்லோ மோஷனில் வந்து அழகாக உட்காடுறாரு. இது நல்லா இருக்கே. அப்போ இந்த மந்திர வார்த்தையை சொன்னால் நான் மறுபடியும் மேலே போயிடுவேனா? இது விளையாட்டு இல்லை சுகா. சொல்லு ப்ளீஸ், இது நல்லா இருக்குது. அதுக்கு வேறு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படியா? அதையும் சொல்லிக்கூடேன். சரி, நான் சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் அதிகமாக அதை பயன்படுத்தக்கூடாது, சரியா? சரி, நான் பயன்படுத்த மாட்டேன். சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யுங்கி அப்படியே அந்த வார்த்தையை சொல்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துல மிதக்கிறாரு. கை கொல்லாம் ஆட்டிக்கிட்டு நான் பறக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மிதந்துக்கிட்டு இருக்காரு. ஜிமினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுது. இப்போது ஜிமின் கண்ணுக்கு சுகா ஒரு குழந்தை மாதிரி தெரிகிறாரு. சரி போதும், கீழே வாங்க. இது ரொம்ப ஜாலியாக இருக்குது, நீனு மேலே வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மந்திர வார்த்தையை சொல்லிக்கிட்டே கீழே வந்து ஜிமினோட கையை பிடிச்சிக்கிட்டு ஜிமினே மேலே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அந்த இடத்துலையே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே அழகான ஒரு கிஸ் பண்ணுறாங்கடா.
இப்போ நம்ம ஜிமின் தாண்டா. நான் உன்னை காதலிக்கிறேன். ஆ, நான் உன்னை காதலிக்கிறேன் சுகா. நானும் உன்னை காதலிக்கிறேன்டா என் ஜிமினா செல்லக்குட்டி. ஓகேடா, இந்த ஒரு ஒன் ஷாட்டை நான் இப்படியே முடிச்சுக்கிறேன். ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா எனக்கு ஃபேண்டசிலாம் சுத்தமாக வரவே வராது. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பார்ப்பேன். ஆனால் இந்த மாதிரி கதையெல்லாம் எனக்கு வராது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். பர்த்டே பேபி, நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவா? நான் அகெயின் விஷ் பண்ணிக்கிறேன்டா மாலா சிஸ்டர். விஷ் யூ வெரி 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 ஹாப்பியஸ்ட் பர்த்டே, ஓகேவா? ஓகேடா. அப்புறம் நீங்கள் நிறைய ரிக்வெஸ்ட் கேட்டுட்ருக்கீங்க, அப்படி போடுங்க இப்படி போடுங்கன்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் நான் எப்பவும் சொல்கிறதா நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன் பை ஒன்னாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ யாருமே கோவப்படாதீங்க. ஓகேடா, அப்படியே எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் கேட்கவே தேவையில்லை, எனக்கு லைக்கும் போட்டுறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுறீங்க, கமெண்ட்டும் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குடா. கமெண்ட்ஸ் அப்படி இன்னும் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு கமெண்ட்டை படிக்கும்போது தாண்டா ரொம்ப ஒரு மாதிரி இதுவும் இருக்கும் ஹார்ட்டுக்கு. மறுபடியும் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு கமெண்ட்டை படிக்கும்போது தான் தோணும். ஸோ ப்ளீஸ் எனக்காக வந்துட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ளீஸ் அந்த கமெண்ட்டில் மட்டும் ஏதாவது நல்லா இருந்துச்சா இல்லையா, இல்லை ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாமா, ஏதாவது சொல்லுங்கடா ப்ளீஸ், ஓகேவா? நான் அப்படியே போயிட்டு வரேன். சராங்கே